சரி பாயெல்லாம் போட்டியா? பரவானி சரி ரைட்டு. எதுல இது பாய்? அப்ப அதுக்கு பேரு ஓஹோ, இது எனக்குன்னு எடுத்து வச்ச ஸ்பெஷல் பாய். பாருங்க மக்களே, பாயோட கண்டிஷனை பாத்துங்க. பாய் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாதி தின்னுட்டு மீதியை போட்டு வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. இது என்ன ஸ்பெஷல் பாயா? எப்படி ஒட்டி வச்சிருக்கியா இல்ல எப்படி? உண்மையில பாய டிசைன் அப்படிதானா? டிசைனே அப்படிதான், நியூ டிசைனு. எப்படி இது உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாங்கி போட்டுக்குவாங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓஹோ, இது எனக்குன்னு எடுத்து வச்ச ஸ்பெஷல் பாய். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. பாய் தூக்கு, பாய் தூக்கு, பாதி பாய் கொட்டிடும் பாரு. தூக்கு, தூக்கி பிடி, ஃபுல்லா தூக்கு. எடு பாய் அங்கிருந்து, தலைவாயில இருந்து கீழே தான் மறைச்சு வச்சிருப்பேன். காட்டு, தொங்க விடு. அடேங்க அப்பா, சந்திரமண்டலம் வரைக்கும் தெரியுது இந்த பாயில. இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா அந்த பக்கம். ஆமாமா, ரொம்ப அருமையா இருக்குதுங்க. அதான் சீதனமா? சரி, இப்ப இந்த பாயில படுத்து நான் தூங்கணும் நைட்டுக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. தினமும் இந்த பாய் நான் எங்க ஊருக்கு எடுத்துட்டு போய்க்கிறேன். எங்க வீட்டுக்கு கொண்டு போய் நாங்க வச்சுக்கிறேன். காசு கீசு எதனா கொடுக்கணுமா? ரேட்டா? சரி, ஸ்பெஷல் பாய் வேறையா ரேட்டு? இது பாய் இது பாரு, இங்க ஒரு ஓட்டை. எங்க இது இது பாரு. அவ்வளோதான், அது தெரியாம கால் பட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் உதச்சுனா எல்லாம் விழுந்துரும். சரி ரைட்டு. சரி, நீயே அந்த பாயில் படுத்துவங்க. இல்லை மூஞ்சி அப்படி வச்சிருக்கிற, நான் தரையிலே படுத்துக்கிறேன். வெளியே போகாதா? பாருங்க மக்களே, இந்த மாதிரி ஒரு பாயை காட்டுவாலாமா, இதில் நான் படுக்கணுமா, அப்படி இல்லைன்னா வெளியே போகணுமா. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமான்னு பார்த்துக்குங்க. மகரே பாருங்க எப்படி வச்சுருக்க லட்சணமா.